துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று இல்லை என்றும் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகள் முற்றிலும் தவறானது எனவும் சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. காய்ச்சல் காரணமாகவே தொண்டர்களை அவர் சந்திக்கவில்லை. சாதாரணமான காய்ச்சல் மற்றும் இருமல் காரணமாகவே ஓய்வில் உள்ளதாகவும் எவ்வித பாதிப்புகளும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு ஓய்வில் இருக்க மருத்துவர் அறிவுறுத்தியதால் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புழுதிவாக்கம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகையும் மட்டன் பிரியாணியும் வழங்கப்பட்ட நிகழ்ச்சி மாணவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புழுதிவாக்கம் 186வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவானது மாமன்ற உறுப்பினரும் திமுக வட்டச் செயலாளருமான JK மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிலையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் S. அரவிந்த் ரமேஷ் பள்ளி மாணவர்கள் 650 பேருக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. விழாவின் இறுதியில் சுவையான மட்டன் பிரியாணி வழங்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.